பிளெண்டர்ல இந்த மாதிரி ஒரு ஈஸியான டைப்பிங் எஃபெக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க பார்க்கலாம். ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி ஒரு பிளேன் போடுங்க. இப்போ ஜாமெட்ரிக் நோட்ஸ் டேபை கிளிக் பண்ணி ஜாமெட்ரி நோட்ஸ் விண்டோ போயிடுங்க. ஜாமெட்ரி இன்புட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் நோட் ஆட் பண்ணுங்க. அதை குரூப் அவுட்புட்டோட டிராக் அண்ட் டிராப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில் கர்வ் நோட் ஆட் பண்ணுங்க. அதை ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் அண்ட் ஜாமெட்ரி அவுட்புட் ரெண்டு நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் ஸ்ட்ரிங் நோட் ஆட் பண்ணுங்க. அதை ஸ்ட்ரிங் கனெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் ஸ்ட்ரிங் நோட்ல இருக்கிற ஸ்ட்ரிங் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ற டெக்ஸ்டோட லென்த் தெரியலையா, லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீன் டைம் நோட் ஆட் பண்ணுங்க. அதை ஸ்லைஸ் ஸ்ட்ரிங் நோடோட லென்த்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. சீன் டைம் அண்ட் ஸ்லைஸ் ஸ்ட்ரிங் நோடுக்கு நடுவில் மேத் நோட் ஆட் பண்ணுங்க. அதை ஆட கிளிக் பண்ணி மல்டிப்ளைன் மாத்திக்கோங்க. மேத் நோட் இருக்க வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க டெக்ஸ்ட் அனிமேட் ஆகும். இப்போ உங்க அனிமேஷன் ரெடி. சூப்பர்ல. ஒரு போனஸ் டிப். இப்போ ஃபில் கர்வ் நோடுக்கும் குரூப் அவுட்புட் நோடுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரூட் மெஷ் நோட் ஆட் பண்ணுங்க. ஆஃப்செட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க டெக்ஸ்ட் 3D டெப்த்தோட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க.